ஸோ இந்த பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உதாரணத்திற்கு பூச்சி மருந்து அடிக்கிறோம், புழுக்கள் கீழே விழுகுது, ஒரு பறவையோ குருவியோ பறக்கிற எதுவாக இருந்தாலும் அதோட உணவு வந்து அந்த பூச்சியெல்லாம் பிடிச்சி சாப்பிட்றது தான். சாதாரணமாக அது தேடி போய் ஒரு பூச்சியை பிடிச்சி சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக கீழே கிடக்கிறத எடுத்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி ஈஸியாக கிடச்ச அந்த ஒரு பூச்சி, அதாவது மருந்தெடுத்து இறந்து போன பூச்சியை வந்து அதை சாப்பிடும் பொழுது ஈஸியாக அந்த பறவை இனங்கள் ஒரு என்டேஞ்சர் ஸ்பீஷியஸாக மாற ஆரம்பிக்குது. அப்போ ஒரு உயிரையே மாய்க்கக்கூடிய தன்மை அந்த ஒரு பெஸ்டிசைட்ஸ் ஃபெர்டிலைசர்ஸ் இருக்குன்னா, அதை வந்து ஒரு உணவாக நம்ம உட்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கும் அதே நிலைமை தான். ஸோ ஏன் வந்து நம்மளுடைய அப்பா காலத்துலேயோ தாத்தா காலத்துலேயோ பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க 10 பேர் இருப்பாங்க, எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க 8 பேர் இருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு அடுத்த ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைக்கோ இல்லை 2 குழந்தை இல்லை ஒரு குழந்தைக்கே ரொம்ப தடுமாறி ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டிய நிலைமை எதனால் வந்துச்சுன்னா, இதுவும் ஒரு மிக முக்கியமான காரணமாக வந்து கருதப்படுறது. ஸோ அந்த பெஸ்டிசைட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு ட்ராபேக்கை கொடுக்குது. இப்போ நம்ம உதாரணத்துக்கு மாம்பழம் சாப்பிட்றோம், தக்காளியை சாப்பிட்றோம், மாம்பழத்தில் வண்டு இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க, வண்டு இருந்துச்சுன்னா அந்த மாம்பழத்தோட சுவை அதிகம். ஏன் அந்த மாம்பழத்தில் வண்டு இருக்குன்னா, அதில் மருந்து போடாதது, கல் போட்டு பழுக்க வைக்காத ஒரு மாம்பழம். ஏன்னா ரசாயனம் கலப்படம் இருந்ததுன்னா அது எந்த உணவுலையும் பூச்சி வராது. பூச்சி வருது, இல்லை தக்காளியில் பூச்சி இருக்குது, மாம்பழத்தில் வண்டு இருக்குது, அரிசியில் சீக்கிரம் பூச்சி வைக்குதுன்னா அதுக்கு ரசாயனம் சேர்க்கலை. ஏன்னா ரசாயனம் நமக்கு தான் தெரியாது ரசாயனம் சேர்த்துருக்கா இல்லையான்னு. ஆனால் அந்த சின்ன சின்ன வண்டுக்கும் புழுவுக்கும் வந்து நல்லா தெரியும் அந்த ரசாயனம் இருக்கா இல்லையாங்கிறது. ஸோ அந்த மாதிரி ரசாயனம் இல்லாத உணவை நம்ம உட்கொள்கிறதுக்கு பழகிக்கணும்.